ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சவுந்தரா ஃப்ரம் சவுந்தரா சன்னா. இன்றைக்கி கிளாஸில் நம்ம லெக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் போட போகிறது ரொம்ப சிம்பிளான லெக் டிசைனு. மண்டேலா வச்சு போடுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஃபுட்டோட ஆங்கிள் அங்கே ஒரு டிசைன் போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் தான் கொடுக்குறேன். ஃப்ளவர் பெல்ட் மாதிரி கொடுக்குறேன். அதுக்கு ஸ்வர்ல் சுற்றி ஹம்ஸ் கொடுத்து நார்மலான ஒரு ஃப்ளவர் பெட்டல் போட்டுக்கிட்டு அது ஃபுல்லாக ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிட்டு அது பக்கத்தில் 2 சைடும் நான் டியர் ட்ராப் தான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டியர் ட்ராப்பு இல்லை வைன்ஸு இல்லை இன்னும் ஃப்ளவர் கொடுத்து கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மேலே அந்த ஆங்கிள் இருக்கிற இடத்துல ஒரு பெல்ட் மாதிரி அழகாக தெரியறதுக்காக நான் சிம்பிளாக ஒரு பெல்ட் மாதிரி இது ஃபார்ம் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் நீங்கள் இன்னும் நிறைய டைப் போடலாம். இன்றைக்கி நான் சொல்கிறது ரொம்ப பேசிக்கான டிசைன் தான். பட் அடுத்த ஒரு 2 கிளாஸுக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரைடலுக்கு கொஞ்சம் ஹெவியாக கேட்குறாங்கன்னா அப்படி இப்போ போடுறது அப்படின்றதையுமே நான் நாளைக்கு கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பெல்ட்டு போட்டாச்சு. இப்போ சென்டரில் நம்ம டிசைன் போடணும். அதுக்கு நான் மண்டேலா டிசைன் மாதிரி தான் ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய ஸ்வர்லு, அதை சுற்றி ஹம்ஸு, அதை சுற்றி யூ ஷேப் பெட்டல் கொடுத்து அதுக்கு மேலே டார்க் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் சர்க்கிள் ஃபுல்லாக சர்க்கிள் கொடுத்து அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் கொடுக்கும்போது 4 கார்னர்லேயுமே ஒரு மார்க் லைன் மாதிரி போட்டுட்டு போடுங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே சைஸாக வரும். அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு புது எலிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்ஸ் போட்டு போடுங்க. அப்போ தான் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அது மேலே போடுற டிசைனும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே மெயின் டிசைனாக நான் ஒரு ஸ்பைரல், அதுக்கு மேலே லீஃப் தான் கொடுக்குறேன். அந்த லீஃப் நான் வைன் ஷேப்பாக கொடுக்கல, ஷார்ப் எஜ்ஜாக கொடுக்கல, ரவுண்ட் எஜ்ஜாக தான் முடிச்சிருக்கேன். தெரியுதா? அந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாக டார்க் லைன் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. மண்டேலா டிசைன் பொறுத்த வரைக்கும் எந்த டிசைன்ஸ் கடைசியாக நீங்கள் மெயின் டிசைனாக கொடுக்குறீங்க அதுக்கு மேலே ஒரு டார்க் லைன் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி முடித்தாதான் அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? இது ரொம்ப பேசிக்காக நம்ம ப்ரைடலுக்கு போடுற ஃபுட் டிசைன். இதுக்கு மேலே இன்னொரு டிசைன் போட போகிறேன். எப்படின்னா ஒரு டூம் மாதிரி கோர மாதிரி லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அதை டார்க் பண்ணி அதுக்கு மேலே சிங்கிள் லைன் அதே ஷேப்லே அதுக்கு மேலே சிங்கிள் லைன் வந்துச்சு ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாகவே கிரிட், இதுக்கு மேலே ஃபுல்லாகவே கிரிட்டு தான் கொடுக்க போகிறேன். ஒரு சிம்பிளான ஒரு கிரிட்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நடுவில் மட்டும் சில பேர் வெறும் நடுவில் மட்டும் அது கொடுத்துட்டு ஃபிங்கர்ஸில் வெறும் ஷேடிங் மட்டும் கொடுத்துருங்க, இல்லை ஃபிங்கர்ஸில் மட்டும் டிசைன் கொடுத்து முடிச்சிருங்க அப்படின்வாங்க. அப்படி அவங்க அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருங்க. இல்லை எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபில்லாக இருக்க மாதிரி வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மண்டேலா டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு கிரிட் டிசைன் கொடுத்து ஃபிங்கரோட அட்டாச் ஆகாமல் கிரிட் டிசைன் ஃபுல்லாக பேலன்ஸ் கொடுக்கறதுனா கொடுத்துருங்களாம். இன்னும் சில பேர் இன்னும் ஹெவியாக கேட்பாங்க, ஃபுல்லாக இருக்கணும், கால் தெரியக்கூடாது, ஃபுல்லாக டிசைனாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு ஒரு டிசைன் நான் நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இன்றைக்கி இந்த சிம்பிளாக ஒரே ஒரு ஃபிங்கர் ஃபுட் டிசைன் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? இதே மாதிரி இன்னும் நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் 2 இல்லை 3 டிசைன்ஸ் எக்ஸ்ட்ரா இதே மாதிரி டைப்பில் நீங்கள் போட்டு எனக்கு அனுப்பணும். சரியா? ஏன்னா ப்ரைடல் மெஹந்தி போடணும்னு வரவங்க எல்லாருமே லெக்குக்கு கண்டிப்பாக போட சொல்லி கேட்பாங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி போகிறவங்களுக்கு ஓகே, அந்தளவுக்கு பெருசாக கேட்க மாட்டாங்க. பட் ப்ரைடலுக்குன்னு வரும்போது காலுக்கும் போட சொல்லி கேட்பாங்க.
ஸோ அதுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக. இதுக்கு 4 டாட்ஸ் கிரிட் தான் கொடுத்து கீழே சிம்பிளாக முடிச்சுட்டேன். ஓகே காய்ஸ், நாளைக்கு வேறு கிளாஸில் பார்ப்போம். பாய்.